எப்படி சினிமா என்னுடைய ஆர்வங்கள் இருந்தால் கிராமங்களில் நாடகம் போடுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் போய் வாய்ப்பு கேட்பேன். எனக்கு ஏதாவது ஒரு சீன் கொடுங்க. என்னுடைய தொல்லை பொறுக்க மாட்டாமல், சரி நீ நாளைக்கு வா, அந்த இன்னொரு கிராமத்தில் நாடகம் நடக்குதுன்னு கூப்பிட்டு போனாங்க. மாட்டு வண்டியில் தான் பயணம் அப்போலாம். இதுனா உண்மையிலேயே நாங்கள் பால் வியாபாரம். அது அங்கே சிங்கானோன்னு பயங்கர கிளாப்ஸு. அந்த ஒரு சீன் தான், இவ்வளோதான் நான் பேசின டைலாக்கு. அதே கைதட்டல் வாங்கினோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சிவாஜி கணேசனுடைய வசனங்கள் அப்புறம் மனப்பாடமாக பண்ணுவேன். வீரபாண்டிய கட்டபொம்மன், வீர சிவாஜி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகும்போது வரும்போது அதை பேசி சிவாஜியாகவே மாறிடுவேன் நான். சினிமா என்பது ஒரு மறைப்பொருள். அது வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் போய் சினிமா உள்ள இது என்ன நடக்குது அது நடக்குதுன்னு பார்க்க முடியாத ஒரு சினிமா. அந்த மறைப்பொருளாக நீங்கள் ஒரு பொருளை மறைச்சி வச்சிருக்க வரைக்கும் அதுக்கு மவுசு ஜாஸ்திம்பாங்க. என்னைக்கு அது மறைபொருள் இல்லை, அப்பட்டமாக வெளியே இதுதான் சினிமா, இதுதான் இதுன்னு கொண்டு வந்தாங்களோ, அது அந்த இது மாயை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து உங்க வீட்ல உங்களோட பையன் வந்து நான் சினிமா பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு நீங்க வந்து சரி ஓகே நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. நான் வந்து நீ பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்சுட்டு வாயேன்பா அப்படின்ட்டு நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களோட நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க நான் சினிமாக்கு போகணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தப்போ உங்க வீட்ல எதுவும் சொல்லலையா? சொல்லலை. என்ன காரணம்னா, என்னுடைய அப்பா வந்து ஒரு விவசாயி. படிப்பறிவுலாம் அவருக்கு குறைவு தான். அப்போ வந்து நான் எப்படி சினிமா என்னுடைய ஆர்வங்கள் இருந்தால் கிராமங்களில் நாடகம் போடுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் போய் வாய்ப்பு கேட்பேன். எனக்கு ஏதாவது ஒரு சீன் கொடுங்க அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு கேட்கும்போது ஒரு 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 நாடகம் சத்யவான் சாவித்திரி, அங்கே வள்ளி திருமணம், சத்யவான் சாவித்திரி இந்த மாதிரி புராண நாடகங்கள் போடுவாங்க. என்னுடைய தொல்லை பொறுக்க மாட்டாமல், சரி நீ நாளைக்கு வா, அந்த இன்னொரு கிராமத்தில் நாடகம் நடக்குதுன்னு கூப்பிட்டு போனாங்க. மாட்டு வண்டியில் தான் பயணம் அப்போலாம். மாட்டு வண்டியில் போகும்போது எனக்கு பார்த்தா நாம் பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, நம்ம பெரிய நடிகன் ஆகிட்டோங்கிற நினைப்பில் மாட்டு வண்டியில் ஏறிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே ஒன்றுன்னா அவங்களுக்கு அது அந்த படத்தில் வந்து அந்த நாடகங்களில் வந்து அந்த மாதிரி காட்சிகள் எதுவும் இருக்காது. ஏதோ அந்த நகைச்சுவைக்காக அதை இன்செர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து யமதர்மன்ட்ட வந்து யமதர்மன் தர்பார் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீ என்ன குற்றம் செய்தாய் அப்படி விசாரிக்கிறதுல வந்து என்னை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. நான் கேட்கணும், யமதர்மா நான் என்ன குற்றம் செய்தேன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த சித்திரகுப்தன் ஒரு கேரக்டர் சொல்லும். யமதர்ம ராஜா இவன் பாலில் தண்ணீர் கலந்து வியாபாரம் செய்தான் அப்படின்னு வரும். இது என்ன உண்மையிலேயே நாங்கள் பால் வியாபாரம். அது அங்கே சிங்கானோன்னு பயங்கர கிளாப்ஸு. அந்த ஒரு சீன் தான், இவ்வளோதான் நான் பேசின டைலாக்கு. அதே கைதட்டல் வாங்கினோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதை இது அப்படியே வச்சுக்கிட்டு நான் அந்த இதில் பயணிக்கும்போது சிவாஜி கணேசனுடைய வசனங்கள் அப்புறம் மனப்பாடமாக பண்ணுவேன். வீரபாண்டிய கட்டபொம்மன், வீர சிவாஜி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகும்போது வரும்போது அதை பேசி சிவாஜியாகவே மாறிடுவேன் நான். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு இது இருந்தது எனக்கு. இத்தனை வருஷ காலமா வந்து தமிழ் சினிமாவை ரொம்ப க்ளோஸா நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப இருந்த தமிழ் சினிமாக்கும், நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்த தமிழ் சினிமாக்கும், இப்போ நீங்க இருக்கிற தமிழ் சினிமாக்கும் என்ன பெரிய வித்தியாசங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, மறைபொருளாக இருந்தது சினிமா. சினிமா என்பது ஒரு மறைபொருள். அது வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் போய் சினிமா உள்ள இது என்ன நடக்குது அது நடக்குதுன்னு பார்க்க முடியாத ஒரு சினிமா. அந்த மறைபொருளாக நீங்கள் ஒரு பொருளை மறைச்சி வச்சிருக்க வரைக்கும் அதுக்கு மவுசு ஜாஸ்திம்பாங்க. ஓப்பன் பண்ணாத வரைக்கும். அது மாதிரி சினிமா மறைபொருளாக இருக்க வரைக்கும் அவ்வளோ மவுசு இருந்துச்சு. எப்படி இருக்குமோ, இது இருக்குமோ, அங்கே போனால் அப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, சொர்க்கலோகம்லாம் படத்தில் காட்டுறாங்க. சொர்க்கலோகம்லாம் எப்படி இருக்குமோ நினச்சிக்கிட்டு இருந்தால் சினிமாவாக இருந்த போய், என்னைக்கு அது மறைபொருள் இல்லை, அப்பட்டமாக வெளியே இதுதான் சினிமா, இதுதான் இதுன்னு கொண்டு வந்தாங்களோ, அது அந்த இது மாயை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஓப்பனாக வந்துருச்சுல. இப்போ எல்லாருக்கும் இது இந்த இது டோப் போட்டிருக்கான், அந்த இதில் வந்து மேக்கப் சரியில்லை, இந்த இதில் வந்து ஓவர் டைலாக் பேசுகிறான். இதெல்லாம் எப்போ சொல்ல வந்தது? இப்போ தெரிய ஆரம்பிச்சதில்ல, அப்போ தெரியாது இல்லையா? நான் தியேட்டரில் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கேங்கிறதுக்கு, ஒவ்வொரு படம் போட்ட முன்னாடியும் படம் விட்ட உடனே அந்த நடிகர்கள்லாம் எந்த வழியாக வெளியே போகிறாங்க பார்க்கலான்லாம் காத்துட்டு இருந்திருக்கு. ஸ்க்ரீனில் வந்து நடித்தாங்க, எம்ஜிஆர் வந்தார், ஆனால் எந்த பக்கம் வெளியே போகிறாங்கன்னு ஒரு நாளாக அதை பார்த்து போடணும்னு பின்னாடி போய் நின்றாலும் பார்த்துருக்க உண்டு. அப்போ நான் எப்படி இருந்திருக்கேன் பாருங்கள். அப்போ சினிமா வந்து எனக்கு உள்ள ஒரு தாக்கத்தையோ ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்துட்டே இருந்துச்சு. இன்னும் நகைச்சுவையாக சொல்லணும்னா, நான் ஸ்கூலுக்கு போகிறத கட்டடிக்கணும்னா எனக்கு ஒரு பிளான் இருக்குது. பைத்த வழின்னு சொல்லுவேன்.
வயிற்று வலி ஒன்று மட்டும் தான் டாக்டரே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய். ஏன்னா நாம சொல்கிற வச்சு தான் அவர் முடிவு எடுப்பார். அப்போ வயிற்று வலின்னு சொன்னால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், ஓடி போய் ஒரு கலர் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். கிராமத்தில் சிஞ்சர் பீர்னு ஒரு கலர். ம். அது இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கும். ஒரே கலரில் இவ்வளோ சுவையும் இருக்கும். ம். அது வாங்கிட்டு கொடுத்தா வயிற்று வலி சரியாகுங்கிறது நம்பிக்கை. ஓகே. அந்த கலர் ஒன்று கிடைக்கும் ஃபஸ்ட்டு. 2வது லீவு கிடச்சிரும். ஸ்கூலுக்கு மட்டும் அடிச்சிடலாம். இதுக்காக வயிற்று வலி சொல்லுவேன். எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. குடிச்சிட்டு அப்படியே படுத்திருப்பேன். ம். எனக்கு தெரியும் இந்த அப்படியே வாசல் பார்த்தா ரோட்டு மேலே எங்கள் வீடு. எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, போயிட்டுருக்காங்க. இனிமேல் ஸ்கூலுக்கு போகிற ஒருத்தனும் இல்லை, எல்லாம் போயிட்டான். வெளில அடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் தெளிவாக காட்டுவேன் என்னோட. அப்பயே நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிறதுக்கு உதாரணம். தெளிவாக காட்டினோடனே என்னடா வயிற்று வலியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னோடனே, இப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு எழுந்து உட்காந்தோடனே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. வயிற்று வலி விட்டுருக்குமே. ஆமாம், அப்போ இந்த எருமை மாட்டை ஓட்டி போய் மேயும்பாங்க. நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன். ஓகே. இது சொன்னால் மாடு மேய்க்க போய் சொல்லுவாங்க, ஜாலியாக போயிடலாம். அந்த மாட்டுலேயே ஒரு மாட்டை கண்ணுக்குட்டியை குதிரை மாதிரி ட்ரைனிங் பழக்கி வச்சுருப்பேன் நான். அது பேர் நரைன்னு பேர் வச்சுருப்பேன். அது வந்து கலர் வந்து இந்த இப்போலாம் ப்ளீச் பண்ணிக்கிறீங்கல்ல, அது மாதிரி அந்த மாட்டுக்கு முடி அப்படி இருக்கும், ப்ளீச் பண்ண மாதிரி. அதுக்காக நரைன்னு பேர் வச்சிருப்பேன். அது சொன்னால் வரும் போகும். அதில் ஏறிட்டு எம்ஜிஆர் பாடுறாருல, அச்சம் என்பது மடமையடா, அந்த பாட்டை பாடிக்கிட்டு அது குதிரையில் வர மாதிரியே என்ன கற்பனை பண்ணிட்டு போயிருக்கேன். அது பிடிக்கும். அப்போ இப்போ கட்டடிச்சுட்டு அப்படி போன காலங்கள் உண்டு. அதுதான் இன்னைக்கு சினிமாவுக்கு வந்திருக்கேன்னு கூட சொல்லிக்கலாம்.